அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். அவன் மனைவி கிட்ட இருக்கிற அடிப்படை குவாலிஃபிகேஷன் என்ன? கணவன் வீட்டுக்கு வரணும்னு எதிர்பார்க்கிற மாதிரி உன் பணிவிட இருக்கணும். மறுபடியும் போகணும், வீட்டுக்கு சீக்கிரம் போகணும், மனைவியை பார்க்கணும் போல இருக்குதுங்கிற மாதிரி உன் செயல்பாடு அமைச்சிக்க. இதுதான் நீ நல்ல பெண் என்பதற்குண்டான அடையாளம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். ஆனா யதார்த்தம் என்ன தெரியுமா? கணவன்மார்கள் வீட்டுக்கு போறது வெறுக்கிற நிலை தான் உண்டு. சமூகத்தை நீங்க நிறைய பாத்தீங்கன்னா, என்ன டைம் ஆகுது, 10 மணி ஆயிடுச்சு, கடை மூடலையே, போய்க்கலாம், 11:30 போய்க்கலாம், வியாபாரம் ஏதோ ஆகிற மாதிரி தெரியலையே, அது ஆகலன்னு என்ன, இங்க நிம்மதியா இருக்கிறேன், வீட்டுக்கு போய் இதுக்கு நிம்மதியை கெடுப்பானே, எல்லாரும் தூங்கிடுவாங்க, சாப்பாடு எடுத்து வச்சு ஒரு 12 மணிக்கு போனோம்னா நம்ம கதவை திறந்து சாப்பிட்டு கதவை மூடி நம்ம பாட்டு போய் படுத்துறலாம். காலையில எல்லாரும் எந்திக்கிற மாதிரி எந்திரிச்சு ஓடி வந்துடலாம். இப்படி இருந்தாலுமே வாழ்க்கை நிம்மதியா போகுது. நம்ம எப்பண்டா வீட்டுக்குள்ள வருவோம், நம்ம கிட்ட 1008 குறைய சொல்லலாம் எழுதி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன். என்னென்ன பிரச்சனை நடந்துச்சு தெரியுமா? ஃபர்ஸ்ட் உங்க உம்மா இருந்து ஆரம்பிப்பாங்க. உங்க உம்மா பண்ண காரியம், உங்க அக்கா பண்ண காரியம், உங்க தங்கச்சி பண்ண காரியம், இன்னென்ன வகையில எனக்கு வந்து இடையூறு தந்தாங்க, உங்க மகன் என்ன பண்ணா தெரியுமா, உங்க மகள் என்ன பண்ணா தெரியுமா, இன்னைக்கு என்னென்ன வகையில கடன் பிரச்சனைகள் வந்துச்சு தெரியுமா, டிவி கொஞ்ச நேரத்துல ஓட, இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட். எது 7 மணிக்கு நான் நாடகம் பார்த்துக்கிட்டு டிவி தெரியல, இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கிறீங்களா இந்த விஷயத்தெல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு 1008 குற்றச்சாட்டு எடுத்து வச்சிருப்பாங்க. கணவன் வீட்டுக்கு வரமாட்டாரா, வந்துட்டு அந்த குற்றத்தை சொல்லிட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பில் தான் பல மனைவிமார்கள் வீடுகள்ல தங்கள் குடும்ப வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. வரக்கூடிய கணவனுக்கு என்னென்ன பிரச்சனை, இன்றைய ஒரு நாள் பொழுது அவர் என்னென்ன வேதனை எல்லாம் அனுபவிச்சார், என்னென்ன அவமானத்தை சந்தித்தார், என்னென்ன கஷ்டத்தை எல்லாம் பட்டார், அவருக்கு கொஞ்சமாவது ஆறுதலான சில வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ் லேசாக்கி வைப்பான். கவலைப்படாதீங்க, வந்து உட்காருங்க, சாப்பிடுங்க, நிம்மதியா தூங்குங்க, எதுவும் பிரச்சனையா, என்னால முடிஞ்சதா நான் செய்யணுமா, ஏதாவது சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கரிசரணையாக கேட்கக்கூடிய மனைவிமார்கள் சமூகத்தில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு தான் இருக்கிறார்.